அப்ப நம்மளுடைய வழிபாட்டு முறையும் நம்மளுடைய தேடுதலும் நம்மளோட மிங்கிளானதும் நம்மளோட பயணப்படுறதும் இந்த நேச்சர். அப்ப நமக்கு முதல் வீடு கொடுத்தது யாரு? இந்த நேச்சர். முதல் வாழ்க்கை கொடுத்தது யாரு? இந்த நேச்சர். முதல்ல நமக்கு பசி சோறு ஊட்டாம நம்ம பசியை போட்டு நம்மளுடைய உயிர் வாழ வச்சுட்டு இருக்கிறது யாரு? இந்த காற்று. அப்ப முதல் அடிப்படை யாரு கொடுக்குறா அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பண்டிகைகள் அனைத்தும். கிறிஸ்துவ பண்டிகைகளா இருக்கட்டும், இஸ்லாம் பண்டிகைகளா இருக்கட்டும், இந்து பண்டிகைகளா இருக்கட்டும், யாருக்குன்னா எல்லாம் எனக்கு கொடுத்த இந்த நேச்சருக்கு சமர்ப்பணம் செய்யறேன். அப்படிதான் நம்ம பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகையும் எதை நோக்குது அப்படின்னா இந்த நேச்சரை தான் நோக்குது. அப்ப அந்த நேச்சரை தான் நான் காற்றா உங்ககிட்ட சொல்றேன். அப்ப இதுதான் வடிவு. அப்ப இதோட நாம விலகி நிற்க கூடாது. அப்ப நம்ம தாயோட, தகப்பனோட, அண்ணன் தம்பிகளோட, நம்ம மனைவிகளோட கருத்து வேறுபாட்டுல இருக்கிறோம். அதே மாதிரி நேச்சரோட கருத்து வேறு